நியூ போயிட்டு சேம் CPU1A வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம பிசிடி கவுண்டரை வந்து ரீசெட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனரி கவுண்டரை வந்து ரீசெட் பண்ணுறதை பற்றி பார்த்துருவோம். CPU1 சீரியஸில் கவுண்டர் போயிட்டு இது வந்து CNRX சேம் அதே தான், அப்படியே சொன்னதே தான், அப்படியே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அட்ரஸ் மட்டும் CNRX கொடுக்குறோம். ஸோ இதை ப்ரோக்ராம் அப்போ வந்து பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு இன்புட்டு போடுறேன் 0.00. அப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு போய் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பைனரி ரீசெட் கவுண்டர் போடுறோம். அப்ளை பார்த்தது பிசிடி CNR, இது வந்து CNRX. இப்போ வந்துட்டு நம்ம கவுண்டர் பார்த்துருவோம். அப்ளை வந்துட்டு நம்ம டைமர் பார்த்தோம் T00லேருந்து T10 வரைக்கும். இப்போ C00லேருந்து C10 வரைக்கும் பார்ப்போம். ஸோ ரெண்டும் பார்த்துட்டா உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கவுண்டர் போட்டா CNT நார்மல் CNTX பைனரி. CNTங்கிறது பிசிடி, CNTXங்கிறது பைனரி. C00 போடல, அப்படியே T0 பார்த்தாங்காட்டி இப்போ C01 போடுறேன் உங்களுக்காக. இது போட்டாச்சு. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு இன்புட்டு கொடுக்குறேன் 0.01 கொடுத்துட்டேன். அதே மாதிரி ரீசெட் பட்டன் ஒன்று கொடுக்குறேன் 0.02. ரெண்டு ரங்கையும் வந்து க்ளோஸ் பண்ணால் தான் அந்த ரெட் கலர் போகும். ஸோ ரங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் செட் வேல்யூ கொடுக்கல. நம்ம எவ்வளோ செட் ஆச்சுன்னா வந்துட்டு நமக்கு இதாகும் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்துட்டு பைனரி, ஸோ அண்டு யூஸ் பண்ணணும். அண்டு நம்ம 1 செட் பண்ணிடுறோம். ஒரு கவுண்ட்டு செட் பண்ணியாச்சு. நமக்கு ரெட் மார்க் போயிடுச்சு. இப்படி ஏதாவது ரெட் மார்க் இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதை நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோக்ராமில் போயிட்டு கம்பைல் கொடுத்துருங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு எரரில் 0 எரர் 0 வார்னிங். ஸோ சிமுலேஷனில் போயிட்டு ஒர்க் ஆன்லைன் சிமுலேஷன் போங்க. சிமுலேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் இதுக்கு போயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த கவுண்டரை ஆன் பண்ணிப்போம். 1 கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே 0வாக மாறிடுச்சு. நமக்கு வந்துட்டு கவுண்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இதே வந்துட்டு நம்ம வந்து ரீசெட் கவுண்டரை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னா இது நமக்கு அந்த ஒரு இதுவே ஆனாலும் நமக்கு வந்துட்டு ஆஃப் கண்டிஷனில் போயிடுச்சு. எப்போ ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம இந்த ரீசெட் கவுண்டரை ஆஃப் பண்ணுறோமோ அது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு திருப்பி ஒர்க்கிங்காக இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு அட்ரஸுக்குள்ளே இருக்கிற ஒரு கவுண்டர் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் ஆன் ஆச்சுனாலும் நமக்கு ஆஃப்லேயே இருக்கணும், ஒரு டைமர் வந்துட்டு ஆன் ஆச்சுனாலும் ஆஃப்லேயே இருக்கணும் அப்படின்னு நம்ம இதுக்காக இந்த ரீசெட் கவுண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கியூட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம 256 கவுண்டர் 256 டைமரை வந்துட்டு ஆன்லேயே இருந்தாலும் ஆஃப்லேயே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரே ஒரு PLC ப்ரோக்ராமில் 256 கவுண்டரை வந்து ஆன், அதுக்கு இன்புட்டு கிடைச்சாலும் அதை ஆஃபில் வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைமர் வந்து 256 இருந்தாலும் அதை வந்துட்டு ஆன் சிக்னல் கிடைச்சாலும் நம்ம ஆஃப்லேயே இருக்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். CNRங்கிறது வந்துட்டு பிசிடி, CNRXங்கிறது வந்துட்டு பைனரியில் வந்துட்டு உங்களுக்கு 2 இருக்குது. டெசிமலு, ஹெக்ஸாடெசிமலு. டெசிமல்னால் அண்டு யூஸ் பண்ணணும், ஹெக்ஸாடெசிமல்னால் ஹேஷ் யூஸ் பண்ணணும். பிசிடிக்கு வந்து நார்மலாக ஹேஷ் யூஸ் பண்ணணும். அட்ரஸ்ஸு உங்களுக்கு வந்துட்டு மெமரியில் போய்ட்டு நீங்கள் பார்த்துருங்க. போயிட்டு இது வந்து C தானே, Cயில் போயிட்டு மானிட்டர் கொடுத்துட்டு Cயில் இங்கே போங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரியுதா? எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மாறிடுச்சு. இங்கே 1ங்கிறத மட்டும்தான் நம்ம C01 நம்ம இங்கே கொடுத்துருக்கங்காட்டி அங்கே 01 செட் பண்ணிக்கங்காட்டி இங்கே 1ல் இருக்குது. இது எல்லாமே அதோட மேக்ஸிமம் வேல்யூக்கு போயிடுச்சு, FFF வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இதை இது பண்ணி பார்த்துடலாம் ப்ரோக்ராமில். இதை வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன். ரீசெட் கவுண்டரை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணால் ஒரு கவுண்ட்டு கிடச்சோன்னே இதை அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்போ 00 வந்துருச்சு. இங்கே 0 வந்துருச்சா, அதனால் இங்கே 00 வந்து இது மட்டும் ஆனில் இருக்குது. நாம் வந்துட்டு ரீசெட் கொடுக்கவேங்கிற அவசியமே இல்லை. டைரெக்டாக வந்துட்டு நம்ம ரீசெட்டு தான் இங்கே மேனுவலாக யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இதை ஆன் பண்ணாவே நமக்கு ரீசெட் ஆகிடும். அவ்வளோதான். நார்மலாக யூஸ் பண்ணும்போது இந்த ரீசெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணுறோம். இதை வந்துட்டு டேரெக்டாக இங்கே இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இது உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம டைமரு, கவுண்ட்ரு, அப்போ நார்மலில் வந்துட்டு ரீசெட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு, பிசிடி டைமரு, கவுண்டர் ரீசெட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துட்டோம்.
அடுத்து பைனரி கவுண்டர் டைமில் வந்து ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம்.